வணக்கம் நேர்களே. பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கையொன்று வெட்டி காட்டியிருந்தேன் பேப்பரில். அந்த கையை இன்றைக்கு நம்ம தைக்க போகிறோம். நாங்கள் எப்படி தைக்கிறான்னு பார்ப்போம். இந்த துண்டு உங்களுக்கு தெரியும், இந்த சுருக்குக்கு வெட்டி காட்டினேன் பெருசாக 8 இன்ச்சுன்ட்டால் 16 இன்ச்சு எடுக்கணுமெண்டு. இப்போ இப்படி எடுத்துகிட்டு இந்த பாருங்க, ஒரு பக்கம் நூல் போட்டுருந்தேன். இது வந்து ஆமூல் மூட்டுற பக்கம். இந்த வளைவு உங்களுக்கு தெரியும், ஆமூல் மூட்டுற பக்கம். இந்த பக்கம் வந்து இந்த துணியில் மூட்டுற பக்கம், இந்த கையில். இப்போ பாருங்க, அதுக்கு வந்து நான் நூல் ஓடுறேன்னு இது பாருங்க, நல்ல படிவாக இப்படி நூல் ஓடிக்கொள்ளுங்க. ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நல்ல படிவாக நூல் ஓடிக்கொள்ளுங்க. பாருங்க, மெஷினில் சுருக்க எலுமெண்டா நீங்கள் மெஷின்லேயும் சுருக்கலாம், அப்படி இல்லாட்டா இப்படியும் நூல் ஓடிக்கொள்ளலாமே. பாருங்க, இது நூல் ஓடுறதுக்கு முன்னே கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். இதில் ஒரு கட் மார்க், இங்கேயும் ஒரு கட் மார்க். என்னென்னா அதுதான் சென்டர் மார்க் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளணுமே. நீங்கள் எப்படி நூலோட முடியுமோ அப்படி நூலோடிக்கலாம். சிலருக்கு மெஷினில் நூலோட தெரியும், பெரிய நூலோடியில் வச்சுட்டு நூலோடையும். அப்படி தெரியாதாக்க கையில் எப்படி நூலோடிக்கொள்ளலாமல். எதுன்றாலும் சரி, உங்களோட விருப்பப்படி செய்யலாம். இந்த கை வந்து பார்த்திங்கன்னா சாரி ப்ளவுஸுக்கும் நல்லா இருக்கும், சுடிதாருக்கும் நல்லா இருக்கும், கவுனுகளுக்கு எல்லாத்துக்குமே போடக்கூடிய கை. இந்த கையிலேயே நிறைய டிசைன் பண்ணலாம். சரியா? இந்த ஒரு கட்டிங்கிலேயே வந்து நிறைய இதை சுருக்குகளை மாற்றி மாற்றி வச்சு நல்ல வடிவாக இது செய்யலாம். அதனால் நீங்களும் நல்ல வடிவாக தைக்க பழகிக்கொள்ளுங்க இந்த கையை. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. வெட்டுறதை நல்ல வடிவாக தெளிவாக உங்களுக்கு காட்டிட்டேன். அதனால் இது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. நீங்கள் கையில் ப்ளீட் பண்ணுறண்டா கூட ப்ளீட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரியா? நீங்கள் ப்ளீட் பண்ணுறண்டா ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி தைக்கிறண்டாலும் தைக்கலாமே, இப்படி நூலோடி போட்டு தைக்கிறண்டாலும் தைக்கலாம். பாருங்க, இப்படி நூலோடி போட்டோம் இதை தைக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம், இதை மடித்து தைக்க போகிறோமே. பாருங்க, இதை வந்து இப்போ நம்ம கையை மடித்து தைக்க போகிறோம். புதுசாக தைக்கிற ஆக்கள் மடிப்புக்கெல்லாம் நூல் போட்டு தைங்க. தைக்க பழைய ஆக்கள் அப்படி ஒன்றும் தைக்கலாம். புதுசாக தைக்கிற ஆக்கள் ஒன்று நூல் போட்டு தைங்க, இல்லை குண்டூசி அடிச்சுட்டு தைங்க. இப்படி நல்லா அருகில் இந்த தையல் வரும். சரியா? இதுக்கு பிறகு நீங்கள் சுருக்கு வைக்க போகிறீங்கல்ல.
இப்படி ஒரு 2 இன்ச்சுக்கு சுருக்கு வைக்க தேவையில்லை. அதுக்கு பிறகு சுருக்கணுமே. இது பாருங்க, இந்த கட் மார்க்கும் இந்த கட் மார்க்கும் சரியாக இருக்கணும். அந்தளவுக்கு சுருக்கு. இது நான் உங்களுக்கு 8 இன்ச்சு எடுத்தால் 16 இன்ச்சு எடுங்கொண்டு நான் சொல்லி தந்தேன்னா, ஆனால் நீங்கள் அதுக்கு கூடவும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சுருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுருக்கு எடுக்கலாம். சரியா? எல்லாம் இப்படி நேராக வச்சுட்டு இப்படி நல்லா வடிவாக பிடிச்சி இந்த 2 துணியும் நேராக இருக்கிற மாதிரி தைக்கணுமே. இங்கே பாருங்க, கீழ் துணியும் மேல் துணியும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ளீட்டெல்லாம் இப்படி நேராக இழுத்து விட்டுட்டு தைக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் இந்த கை நல்ல வடிவாக வருங்க. இங்கே இந்த சென்டர் மார்க் சரியாக இருக்கணும். அதுலேயும் மற்ற இடங்களை விட இந்த நடு சென்டர் வரைக்குள்ள தான் சுருக்குகள் ஃப்ளீட்டுகள் கூட வரணும். அங்கே கீழ் பக்கம் எல்லாம் அவ்வளோ தேவையில்லை. பாருங்க, இந்த இடம் தான் அந்த சொப்பாக இதாக நிற்கிறது. ஆனபடியே இந்த இடங்களில் மற்ற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சுருக்கு இருந்தால் ஓகே. இந்த இடங்களுக்கு வரக்குள்ள தான், இந்த நடு சென்டருக்கு வரக்குள்ள தான் சுருக்கு கூட இருக்கணுமே. பாருங்க, இப்படி இருக்கணும். அப்போ தான் வடிவாக இருக்கும். பாருங்க, இப்படி நல்ல வடிவாக எல்லாம் நேராக இழுத்து கொள்ளணுமே. நேராக இழுக்கணும். இந்த பக்கத்துலேயும் ஒரு இது இருக்கணுமே. இந்த கட் மார்க் சரியாக இந்த கட் மார்க்கோட இருக்கணும். பாருங்க, இந்த கட் மார்க்கோட இருக்குது. அதில் வச்சு தான் நான் சுருக்குறேன்னு. பாருங்க, வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்கும். இந்த கை சுருக்கு எவ்வளோ உங்களுக்கு கூட தேவையோ 2 மடங்கு எடுக்கலாம், 3 மடங்கு எடுக்கலாம். அது உங்களோட விருப்பமே. எல்லா பக்கத்துலையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி தைச்சிட்டு இந்த பக்கம் திருப்பி பாருங்க, இருக்கு. ஒரு தையலும் போடலாம், டபுள் தையலும் போடலாம். டபுள் தையல் போட்டால் இன்னும் வடிவாக இருக்கும். அதுபோக இதுக்கு நீங்கள் லேஸ் எதுவும் வைக்கலாம், இல்லை பைப்பிங் வைக்கலாம். எது வைத்தாலும் வடிவாக இருக்கும். சரியா? அது அழகுபடுத்துறது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு டபுள் துணி கூடிய போடலாம். இந்த துண்டு டபுள் துண்டு போட்டால் இன்னும் நல்லா ரஃப்பாக நிற்குங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் 2 துண்டு போட்டுட்டோமே. இந்த சுருக்கு நான் இதுலேருந்து 2 இன்ச்சு தள்ளி வைங்கன்னு சொன்னேன். நீங்கள் இங்கேருந்து கூடிய வைக்கலாம். அதுவும் வடிவாக இருக்குமே.
அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ பாருங்க நான் சுருக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு 16 இன்ச்சுக்கு தான் இந்த ஆமூல் இருந்தது. அப்போ 16 இன்ச்சுக்கு நம்ம இதை சுருக்கணுமே. இந்த கை இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்படி ஆமூலில் மூட்டிட்டிங்கன்னா இப்படி நல்லா உயரமாக நல்லா வடிவாக இப்படி இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. மற்ற கைகளை விட நல்லா வடிவாக இருக்கும். இப்படி தைச்சி போடுங்க. உங்களுக்கு இதுக்கு இன்னும் சுருக்கு தேவைன்னா இவ்வளோ சுருக்கு பண்ணாலும் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நிறைய சுருக்கள் போட்டால் பிரச்சனை இல்லை. சுருக்கள் வச்சு தைக்கலாம். இதில் மணி கட்டலாம், இதுலேயும் மணி கட்டலாம், இல்லை சீக்வன்ஸ் கட்டலாம், இல்லை எம்ப்ராய்டிங் பிளேன் துணி இருந்தால் நீங்கள் எம்ப்ராய்டிங் போடலாம். அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறது உங்களை பொறுத்தது. பாருங்க எப்படி இருக்கு. கை நல்ல வடிவாக இருக்கும் பாருங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவாக சுருக்கு வச்சு நல்ல பொப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, உங்களுக்கு இந்த கை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைஸ், இந்த தையல்கள் பிடிச்சிருக்கு வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் டெய்லி ஒவ்வொரு நாளும் விதவிதமான தையலை தருவேன். அடுத்தது உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய விருப்பம் வேண்டாம், மற்றவங்களும் பழக வேண்டாம், இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.